இரண்டாவதாக புனித மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை ஹத்தீப் ஹுசைன் ஆல் ஷேக் ஹஃபிதஹுல்லாஹ் நிகழ்த்தியிருந்தால் ஹுத்பாவின் தலைப்பு ரஜப் மாதம் சம்பந்தமான சட்டத்திட்டங்களும் சிறப்புகளும் என்பதாகும். அல்லாஹ்வை புகழ்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஸலாம் சொல்லி தக்வாவை வலியுறுத்தியதன் பின்பு ஹத்தீப் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்ட விடயங்களுக்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் இருக்க வேண்டும். ஆதாரத்தின் அடிப்படையில் எந்த அமலை செய்தாலும், ஆதாரம் இன்றி எந்த அமலை செய்தாலும், எந்த வணக்க வழிபாடில் ஈடுபட்டாலும் அது நிராகரிக்கப்படும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்தினார்கள். அதாவது புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், யார் என்னுடைய மார்க்கத்தில் புதிய விடயங்களை ஆரம்பிப்பார்களோ அது நிராகரிக்கப்படும். அதே நேரத்தில் முஸ்லீமுடைய அறிவிப்பில் வருகிறது, யார் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு கர்மத்தில் ஈடுபடுவார்கள் செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும். எனவே அல்லாஹு தஆலா இந்த சமூகத்துக்கு புனிதமான மாதத்தை 4 மாதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மிக புனிதமான மாதங்கள். அந்த 4 மாதங்கள் ஒன்றுதான் ரஜப் என்று சொல்லக்கூடிய மாதம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மாதங்கள் 12 ஆகும். அந்த 12 மாதங்களை அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமிகளையும் படைத்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அந்த மாதங்களையும் அல்லாஹ் படைத்திருக்கிறான். அதே நேரத்திலே அந்த மாதங்களில் 4 மாதங்கள் மிக சிறந்த மாதங்களாகும். எனவே பொதுவாக நாங்கள் எல்லா மாதங்களையும் மதிக்க வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும், மதிக்க வேண்டும். குறிப்பாக இவ்வாறான விசேஷமான புனிதமான மாதங்களை நாங்கள் மிகவும் கண்ணியப்படுத்த வேண்டும். பாவங்களை விட்டு நன்மைகளையும் பால்வரைய வேண்டும். அநியாயங்களை விட்டு நல்ல விடயங்களின் பக்கம் நாங்கள் போட்டி போட வேண்டும். அதே போன்று மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். புது நூதனமான விடயங்களை நாங்கள் உருவாக்கக்கூடாது. அது இபாதத் சார்ந்த விடயங்களில் குறிப்பாக நாங்கள் பித்அத்துக்களை, நூதனமான விடயங்களை நாங்கள் உருவாக்க கூடாது. அதே போன்று உலமாக்களுடைய மார்க்க அறிஞர்களுடைய ஒரு கருத்தை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். மிக உறுதியான ஒரு விடயம் என்னவென்றால், அதாவது ரஜப் மாதத்துக்கென்று விசேஷமான எந்த ஒரு தொழுகையும் எந்த ஒரு அமல் இபாதத்துக்களும் எங்கும் சொல்லப்படவில்லை. எல்லா காலங்களிலும் செய்ய இயலுமான அமல்களைத்தான் நாங்கள் ரஜபுடைய காலத்தில் செய்வோம். ரஜப் மாதத்துக்கென்ற குறிப்பிட்ட வணக்க வழிபாடுகள் ஒன்றுமே கிடையாது, அதுக்கான ஆதாரங்களும் கிடையாது. அதே நேரத்தில் இந்த ரஜபுடைய மாதத்திலே ஒரு ஓதப்படக்கூடிய, அதாவது சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், ரஜப் சம்பந்தப்பட்ட விடயத்தில் சொல்லப்படக்கூடிய அநேகமான ஹதீஸுக்கள் ஒன்று அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாகவோ அல்லது மௌது, அதாவது பலகீனமான ஹதீஸ்களாகவே தான் அவைகளை நாங்கள் காண்கின்றோம். ரஜபுடைய மாதத்தில் குறிப்பாக நின்று வணங்குவது என்பது, அந்த மாதத்தை குறிப்பாக வணக்க வழிபாடுகளில் அந்த மாதத்தில் மாத்திரம் விசேஷமாக அமல் வாதத்தில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுவது என்பது அது இஸ்லாத்தில் அதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடையாது. ஆனால் குறிப்பாக அல்லாஹ் தஆலா இப்படியான புனிதமான மாதங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அது அவ்வாறான மாதங்களில் அநியாயங்களை செய்யக்கூடாது. குறிப்பாக எப்போதும் அநியாயம் செய்யக்கூடாது. விசேஷமாக இவ்வாறான மாதங்களிலே அநியாயங்களில் ஈடுபடக்கூடாது என்ற விடயத்தை ஹதீப் அவர்கள் ஞாபகப்படுத்திவிட்டு, அதே நேரத்தில் ஹதீஸ் துறை அறிஞர்கள் இந்த மாதத்திலே சில பேர்கள் ஓதக்கூடிய ஒரு துவாதான், யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் பரக்கத் செய்து ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை தருவாயாக என்ற ஒரு துவாவை செய்கிறார்கள். அது ஒரு பலகீனமான ஒரு அறிவிப்பாகவே அது காணப்படுகிறது. சில போது இந்த ரஜப் சம்பந்தமான சிறப்புகளை வலியுறுத்தக்கூடிய அநேகமான ஹதீஸ்கள் பலகீனமானவையாகவும் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களாகவுமே அவைகளை நாங்கள் கருதுகிறோம். அதே நேரத்தில் இந்த மேலே சொல்லப்பட்ட அந்த துவாவை நபி அவர்களின் பக்கம் இணைப்பது என்பது அது சரியான ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. இமாம் நவவி, இப்னு ரஜப் போன்ற உலமாக்கள், அதே போன்று ஷேக் பின் பாஸ் போன்ற உலமாக்கள் இவ்வாறான துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பக்கம் இணைப்பது அது ஒரு ஆரோக்கியமற்ற காரணம் என்று பேசுகிறது. எனவே துவா என்பது அது ஒரு இபாதத், அது ஆதாரத்தின் அடிப்படையில் தான் அமைய வேண்டும். குர்ஆன் ஹதீஸில் ஆதாரத்தின் அடிப்படையில் அமைய வேண்டும். அது மனிதர்களால் அதனுடைய சிறப்புகளை உருவாக்க முடியாது. துவாவுடைய சந்தர்ப்பங்கள் அது இஸ்லாத்தில் எங்களுக்கு காட்டித்தரப்பட்டிருக்கிறது, வார்த்தைகளும் காட்டித்தரப்பட்டிருக்கிறது. ஃபுதைல் இப்னு இயாத், அதே போன்று இப்னு ரஜப் போன்ற இமாம்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய முன்னோர்கள் இந்த ரஜபுடைய மாதம் வருவதற்கு, ரமலானுடைய மாதம் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால், யா அல்லாஹ் எங்கள் ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை நீ தருவாயாக என்றும், ரமலான் முடிவடைந்ததற்கு பின்னால் யா அல்லாஹ் ரமலானில் செய்த நீ அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக என்றும் தான் அந்த துவாவை ஓதி வந்திருக்கிறார்கள். ரமலான் வருவதற்கு 6 மாதங்களுக்கு முன்னால் யா அல்லாஹ் ரமலானை அடைய செய்வாயாக, ரமலான் முடிந்த 6 மாதங்களாக ரமலானுடைய காலத்தில் நாம் புரிந்த வணக்க வழிபாடுகளை யா அல்லாஹ் நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று துவா செய்து. எனவே
நீங்கள் குர்ஆனில் ஹதீஸ் சொல்லப்பட்ட விடயங்களை பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். அந்த மார்க்க விடயத்தை பின்பற்றுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் சொன்னதாக ஒரு விடயத்தை சொல்வதாக இருந்தால் அதற்கான ஆதாரம் வேண்டும். உறுதியாக இருந்தால் மாத்திரமே, மார்க்க அறிஞர் உறுதியாக நபி அவர்கள் இதை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் மாத்திரமே நாங்கள் அதை நபி அவர்களின் பக்கம் இணைக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகமாக ஸலவாத்து சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லி நீண்ட துஆவை செய்து குத்பாவுடைய முதல் பகுதியை விட்டும் ஹதீப் ஹுசைன் ஆலி ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். குத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் ஹதீப் அவர்கள் மிக சுருக்கமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த துஆக்களில் தான் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும். மாற்றமாக நாங்கள் இஸ்லாத்தில் குறிப்பிடப்படாத துஆ என்பது இபாதத்தாக இருக்கிறது, அவ்வாறான விடயங்களில் நாங்கள் ஈடுபாடு காட்டக்கூடாது. எனவே ஒரு ஆதாரத்தை துஆ என்பது ஒரு இபாதத், அந்த அடிப்படையில் அது குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலே தான் அது அமைய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக இந்த ரஜபுடைய மாதத்துக்கென்ற குறிப்பிட்ட துவாக்களை செய்தது கிடையாது. மக்களுக்கு மத்தியிலே அந்த யா அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ரஜப் மாதத்திலும் ஷாபா மாதத்திலும் துவா செய்வாயாக என்ற அந்த துவா அதை நவவி இப்னு ரஜப் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற இமாம்கள், அதே போன்ற நவீன இமாம்கள் ஷேக் பின் பாஸ், ஷேக் அல்பானி போன்றவர்கள் அந்த ஹதீஸை அந்த துவாவை பலகீனம் என்று சொல்லியிருக்கார். எனவே துவா நாங்கள் அது ஆதாரத்தின் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டுமே தவிர அவைகளை நாங்கள் புதிதாக உருவாக்கி புதிதாக நாங்களாக அதனுடைய சிறப்புகளை நாங்கள் உருவாக்கி விடக்கூடாது என்ற விடயத்தை குத்பாவுடைய இறுதியில் மீண்டும் அவர்கள் வலியுறுத்தி நீண்டதொரு துவாவை செய்து புனித மதீனா முனவ்வராவுடைய குத்பாவை விட்டும் ஹதீப் ஹுசைன் ஆலி ஷேக் ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் விடைபெற்று சென்றார்கள். அடுத்ததாக நேயர்களுக்கு புனித மஸ்ஜித் அக்ஸாவுடைய குத்பாவை நாங்கள் மொழிபெயர்க்க உள்ளோம். அதற்கு முன்னால் சிறியதோர் இடைவேளை.